எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரீ கலரை பார்த்ததையும் பயந்துராதீங்க. இவ்வளோ ரெட்டாக ஒரு சாரீ கட்டிட்டு எங்கே கிளம்பிட்டேன்ட்டு. இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு மெமரபிளான சாரீங்க. அதாவது அம்மாவோட தம்பி, என்னோட தாய் மாமா, அவங்க வந்து அவங்க கையாலேயே சாரீ நெய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த சாரீ தான் எனக்கு, அம்மாவுக்கு, சித்தி பொண்ணுக்கு எல்லாமே ஒரே மாதிரி சாரீ எடுத்து கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கட்டுறேன். ரொம்ப ரெட்டாக இருந்ததுனால ஒரு யோசனையாக இருந்துச்சு. பட் நம்ம மாமா கொடுத்தது இல்லையா, தாய் மாமா கொடுத்தது. ஸோ கட்டியாச்சு. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா எல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதாவது லீவ் முடியறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ. எங்கே கிளம்பிட்டோன்னா சிவன்மலை தான் கிளம்பிட்டோம். சிவன்மலைக்குள்ள அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா எங்கேயுமே வெளியே போகணும்லாம் விரும்பவே மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த வயசு ஆயிட்டாலே என்னமோ தெரியலைங்க, எல்லாருமே சொல்கிறது தானே, எங்கேயும் வரலப்பா அப்படின்னு. அந்த மாதிரி தான் அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிவன்மலைக்கு வர்றதுனா மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதனால் பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு சிவன்மலை தான் கிளம்பியாச்சு. நம்மளும் சிவன்மலை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கட்டுமே அப்படின்ட்டு தான் சிவன்மலை வீடியோ இன்றைக்கி போட்டாச்சு. உள்ளேயெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியே தான். கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெயிலாகவும் இல்லை. ஸோ மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதையுமே நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப லேட்டாக ஆக வெயில் அதிகமாகிறப்போ அம்மா அப்பா டயர்ட் ஆகிடுவாங்க இல்லையா. அதனால் காலையில் சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு கடகடன்னு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்கி பூஜைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி அம்மா அப்பாவும் இருக்கிறதுனால கூடவே பையனும் இருக்கான். அதனால் எல்லாமே வாங்கி இன்றைக்கி பூஜைக்கும் கொடுக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றது மட்டும்தான். அது வந்து இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு வர்றப்போ அது ஏதோ மனசுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க அளவு கிடையாது இல்லையா. அதனால் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. பெரிய கூட்டம்லாம் இல்லை. கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வெயிட் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளோட முருகர் அந்த இதையும் அந்த சிரமத்தையும் நமக்கு கொடுக்கல. ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கிளம்புறதுக்கே மனசு இல்லை, அந்தளவு நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டோம். அவங்களுக்கும் திருப்திகரமாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஸோ இனி வந்து சிவன்மலையிலேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு நர்சரிக்கு போகலாம் அப்படின்ட்டுங்க. அம்மா வந்து என்கிட்ட அதிசயமாக ஒரே ஒரு 7 டே ரோஸ் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுட்டாங்க. எப்போவுமே எதையுமே கேட்காதால. ஸோ அதுவும் கேட்டு எவ்வளோ நாள் ஆகிடுச்சுங்க. எனக்கு கேட்டதே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் அவங்களையும் கூடவே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதனால் பக்கம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான் சிவன்மலையிலேருந்து. அங்கே நர்சரிக்கு போய் எப்போவுமே அந்த நர்சரியில் தான், அதாவது இந்த நர்சரியில் தான் நான் வந்து பிளான்ஸ் வாங்குவேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த நர்சரிக்கே வந்தாச்சு. ஸோ அவங்களும் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தாச்சு. அப்படியே போயிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்படி இருந்தும் அப்பா வந்து இல்லைம்மா எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு கார்லேயே இருந்துட்டாங்க. தம்பி நான் அம்மா 3 பேரும் நர்சரி போய் அவங்க எங்கேங்க எல்லாத்தையும் பார்த்தாங்களே தவிர எதுவும் வேண்டாம் அது மட்டும் போதும், 7 டே மட்டும் போதும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அதை மட்டும் வாங்கினோம். 7 டேவும் அப்புறம் ஒரு சந்தன கலர் ரோஸ் செம்பருத்தி, அது நானாக தான் கம்பல் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் எனக்கு ஒரு இட்லி பூ, அது அந்த ரெட் கலர் இட்லி பூ செடி இருக்கும் இல்லையா, அது ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இந்த நர்சரி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஹில்ஸ் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடலாம், தேவையாக இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பழகுவாங்க. ஏன்னா நம்ம தான் நிறைய போய் வாங்கி பழக்கம் ஆகிட்டோமா. அதனால் நம்ம வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமராகவே ஆகிட்டோம் இங்கே. ஸோ அந்த பொண்ணு எப்போவும் நான் எங்களுக்கு எடுத்து கொடுக்குற பொண்ணு தான் இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா இது பண்ணுவாங்க, ரொம்ப கைண்டாக நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அம்மாகிட்ட வந்து எந்த செடி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீயே பார்த்து எடுத்துக்கொடு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு 7 டே ரோஸ் வந்து நல்லாயிருக்கும்
அதாவது செடி பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நர்சரியில் எல்லா செடிகளுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி ஏதாவது தின்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை வந்து சேலுக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவு நர்சரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து பெருசாக பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி, ஆனாலும் பண்ணலாம் கூடிய சீக்கிரம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. என் பையனுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான், எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவனும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடியில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ் தனியாக, எல்லாமே தனித்தனியாக அதுக்குன்னு பார்ட்டாக வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் பாட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க. நிறைய டிசைனாக இருக்கும். அதெல்லாம் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப அழகழகாக இருக்கும் செராமிக் பாட்ஸு, பிளாஸ்டிக் பாட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி மரங்கள் அப்படின்ட்டு அதுக்குன்னு தனி இதே இருக்குது. இப்போ வரைக்கும் நான் அங்கே போனதே இல்லை. ஏன்னா நமக்கு தேவை செடிக்கு தானே, பூச்செடிக்கு தானே, அது மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், 70 ரோஸு, ஹைபிஸ்கஸ் வந்து சந்தன கலர், அதே மாதிரி இட்லி பூச்செடி, இந்த 3 தான் வாங்கிட்டு அம்மா எதை கேட்டாலும் வேண்டாம் போதும் இதே போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா மழைத்துளி நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நர்சரியில் இருக்கிறப்பவே லேசாக துளிச்சிக்கிட்டே இருந்துச்சுங்களா. ரொம்ப ஒரு மாதிரி அந்த நர்சரியில் இருக்கிறதுக்கும் லேசாக துளி விழுகிறதுக்கும் அம்மா அப்பா கூட இருக்கிறப்போ செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ செடிங்க வந்துட்டாலே, வீட்டுக்கு வந்துட்டாலே என்னமோ குழந்தைங்க வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்தளவு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய, என்னை பொறுத்த வரைக்கும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா நான் செடிகளை தான் சொல்லுவேன். அவ்வளோ மறந்துடலாம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே. ஓகேங்க, பிளான்ஸை பற்றி பேச ஆரம்பித்தேன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ பிளான்ஸ் வாங்கினது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இனி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் லஞ்சை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங்கே ஹஸ்பண்ட் வந்ததையும் அம்மா அப்பாவை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வரணும். இன்னும் ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ அதனால் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நம்மளோட ரொட்டீனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். அப்புறம் அம்மா அப்பாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாள் ஆயிடுச்சு, அவங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கியிருந்தேன், அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான டீ பூஸ்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்போவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, சம்மர் வெக்கேஷனில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் வீடியோஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்மளோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.